2024 இறுதியில் ஜனாதிபதி தேர்தல் சூடான நேரத்தில் தமிழ், முஸ்லிம், மலையக கட்சிகள் ஒரே குரலில் ஒரு கருத்தை மீண்டும் மீண்டும் மக்களிடம் சொன்னார்கள். தமிழ் பேசும் மக்களை காப்பாற்ற போகும் ஒரே வேட்பாளர் சஜித் பிரேமதாசவே. அவரே நம்பிக்கை, அவரே காப்பாளர், அவரே தமிழ் பேசும் மக்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கப் போகும் மா மனிதர் என்று. ஆனால் இன்று 2025 முடிவில் அந்த கருத்து முற்றிலும் பொய், அது ஒரு மாயை என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது. மலையகத்தில் தலைமுறைகள் போராடிய தோட்ட தொழிலாளர்களின் தினக்கூலி உயர்வை 200 ரூபாவை அரசாங்கமும் கூடுதலாக 200 ரூபாயை தோட்ட நிறுவனங்களும் வழங்கி மொத்தம் 400 ரூபாய் தினக்கூலி உயர்வு கிடைக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்த போது அந்த உயர்வை தடுக்க களத்தில் குதித்தவர்கள் யார்? வேறெவரும் இல்லை, ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ரோஹிணி கவிரத்னாவும் பிரசாத் சிறிவர்தனவும், முஸ்லிம் காங்கிரஸ் தேசிய பட்டியல் உறுப்பினர் நிசாம் காரியப்பரும், அதனுடன் மொட்டு கட்சியின் நாமல் ராஜபக்ஷவுடன் இணைந்த அரசியல் வரிசையும். 2024 தமிழர் மக்களின் காப்பாளர் என வர்ணிக்கப்பட்ட சஜித் தலைமை தாங்கும் கட்சி இன்று மலையக தொழிலாளர்களின் வயிற்றில் அடிக்க முயல்வது தமிழ் பேசும் மக்களுக்கு கிடைத்த மிக பெரும் அரசியல் அதிர்ச்சி. இதே நேரத்தில் வடக்கு கிழக்கில் பல வருடங்களாக மக்களிடமிருந்து பறிக்கப்பட்ட தனியார் காணிகளை மீண்டும் விடுவிக்க அரசாங்கம் முயற்சி செய்ய ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தேசிய பாதுகாப்பு என்ற பழைய ராஜபக்ஷ வாசகத்தை மீண்டும் எடுத்துக்கொண்டு அதற்கு எதிராக நிற்பது தமிழ் மக்களுக்கு ஒரு பழைய அரசியல் திரைப்படத்தை மீண்டும் பார்க்கும் அனுபவமாக இருந்தது. ஒருபுறம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்த நாட்டை பிரித்து ஆட்சி செய்த பேரினவாத கும்பலின் இனவாத தீயை அணைக்க முயற்சிக்கையில், மறுபுறம் சஜித் பிரேமதாச ராஜபக்ஷக்களுக்கு போட்டியாக தன்னையும் பௌத்த மத காவலன் என்ற தோற்றத்தில் விளங்க செய்ய முயற்சிக்கின்றார். இதன் உச்சகட்டம் பௌத்த மதத்தை காப்பாற்ற 21ஆம் தேதி நுகேகொடைக்கு வாருங்கள் என்ற உதய கம்மன் பிளவின் அழைப்பும், திருகோணமலை சம்பவமும், ஞானசார தேரர் போன்ற இனவாத அரசியல்வாதிகளின் பிரசன்னமும் ஒரு அரசியல் சூழ்ச்சியை வெளிப்படுத்துகின்றன. இது மக்கள் மத்தியில் பரவிய சந்தேகத்தை ஒரு உண்மையாக மாற்றியது. இனவாதத்தை அரசியல் ஆயுதமாக்க முயலும் ஒரு புதிய கூட்டணி உருவாகிறதா? தமிழ் கட்சிகள் ஆதரிக்கும் பல பேரின் அரசியல் கட்சிகள் இந்த இனவாத கூட்டணிக்குள் உள்வாங்கப்பட்டுள்ளனவா? அதே சமயம் இந்த சம்பவத்தை அரசியல் லாபத்திற்காக தமிழரசு கட்சி வடகிழக்கில் இருந்து தெரிவான தேசிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர்களின் பால் திசை திருப்ப முயல்வது அரசியல் முதிர்ச்சியற்ற வரலாற்று தவறாகும். மாறாக இம்முயற்சி தமிழ் பேசும் மக்களின் அதிருப்தியையும் கோபத்தையுமே சம்பாதித்திருக்கிறது. இந்த சூழ்ச்சியின் பின்னர் கடந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் தமிழர் காப்பாளர் என சஜித்தை ஆதரித்த சுமந்திரனும் சாணக்கியனும் இன்று அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியிடம் சென்று தமிழர் பிரச்சனைகளுக்கு தீர்வு வேண்டும் என்று சந்திப்பு நடத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. அது ஒரு மிக பெரும் அரசியல் உண்மையை வெளிப்படையாக சொல்கிறது. 2024 தமிழ் பேசும் மக்களுக்கு காட்டப்பட்ட படிமம் ஒன்று, ஆனால் 2025 அவர்கள் கண்ட உண்மை முற்றிலும் வேறொன்று. தமிழ், முஸ்லிம், மலையக கட்சிகள் காப்பாளர் என விளம்பரப்படுத்தியவரின் சாயம் இந்த ஒரு வருடத்தில் முழுவதும் வெளுத்தது. உள்ளங்கை நெல்லிக்கனி போல தெளிவாக தெரிகிறது. நாட்டு மக்களுக்கும் தமிழ் பேசும் மக்களுக்கும் உண்மையான நன்மை செய்ய முயல்பவர் அனுரகுமார திசாநாயக்க தான். அவர் பிரிவினையை அல்ல, ஒற்றுமையை பேசுகிறார். அவர் இனவாதத்தை அல்ல, இன ஒருமைப்பாட்டை பேசுகிறார். அவர் மதவாதத்தை அல்ல, எல்லா மதங்களையும் பின்பற்றும் உரிமையை பற்றி பேசுகிறார். இந்த ஒரு வருட பயணம் தமிழ் பேசும் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய அரசியல் பாடத்தை கற்றுத் தந்திருக்கிறது. இப்போது தமிழ் அரசியல் கட்சிகளிடம் கேட்க வேண்டிய கேள்வி ஒன்றே. 2024 சஜித்தை தமிழ் பேசும் மக்களின் காப்பாளர் என்று அறிமுகப்படுத்தியது ஏன்? இப்போது 2025 அவர் எடுத்திருக்கும் இனவாத நிலைப்பாட்டை பார்த்த பிறகும் அந்த முடிவு பிழையானது என்று விளங்கவில்லையா? இந்த கேள்விக்கு பதில் தேடும் நேரம் தமிழ் பேசும் மக்களுக்கு வந்துவிட்டது.